சில்லறைக்கு நடுவில் 10 ரூபாய் இருக்கு மாமா. செல்லாத நோட்டான்னு பாருல. பசு மாட்டியே பொம்மை கண்ணு குட்டி வச்சு ஏமாத்துறாங்க இந்த ஊர்ல. இவங்களா ரூபாய் நோட்டு போட போறாங்க. அப்ப நான் போகட்டா? யாரோ இவங்கள இருக்க சொன்னாப்ல போவேன். பாட்டு காசு? ஆமா, பெரிய லதா மங்கேஷ்கர் இது. கொள்ளை தொடர்பால குமிஞ்சு போகுதீங்க. ஆமால, இவங்க பெரிய கிஷோர் குமார். வாயை திறந்த உடனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே, உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன். இந்த 5 கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறான்னா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகதுமித்தா. இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீதத்தை. விடுறேன், விட்டு பாக்குறேன். இத பொட்டி இல்லாம சங்கீதம் வராதா? கூட்டம் சேராதா? இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுத. நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்திக்க. என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு குழப்பம் நடக்கிற மாதிரி. எங்களுக்குள்ள வீடா வித்து பழச்சுக்கிறோம். டேய் சொக்கா, தூக்குங்கடா பொட்டிய. இனிமே எந்த மோளத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம். வாங்கடா. சரிக்கா. ஆமா, ஊர்ல வேற மேளமே இல்ல. இவன் ஒரு மேளம் தான். போவேன். டேய், போனது போக மிச்சம் பாடா. சாப்பாடுக்கு தேருமா சாயாக்கு தேருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா. இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கின்னு வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அடே, வயிறா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்ல ஐயா. இன்னைக்கோ நான் வர்றவங்க யாரது? தாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு உங்களை பார்த்தாங்கன்னா அட தெருவுக்காய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாமா பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த, இப்ப குடும்பம் ஆயிட்டேன். சரி, பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. போனவன் கடைய போலீஸ்ல அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாங்க ராஜப்பா. எங்கிட்டயா? இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒத்துமையே இருக்கு. இத பாரு, பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவை மாறணும். நல்லா இருக்கு கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்பதான் சொன்னீங்க அவ ஆளுங்க 3 நாள் போலீஸ் கையாளர்களை கொண்டாங்க. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு வாருங்க. அந்த பிள்ளா எங்க, நான் எங்க? அவ வாய தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுவீங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் உன்னை என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டா? அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சுன்னு வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுற போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, உதுவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆள விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க சரி விடுற ஆலயம் சாவு நூலியம் சாவு ஒத்துட்டு இருப்பேன். ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்லை. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குமா?
இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா. ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது? ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உழக்க ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டேன். பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நாங்க. எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரையே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்ட முடியும்? அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிரிச்சு எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா, வாழ்க்கை பெருசா? 4 பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதிதான் விதி நாடுச்சுல. விழுங்க சுவாமி, குழந்தைங்க தெய்வம் தான். தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்சா செய்வீங்க. ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு. வில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே, அவங்க இந்த நாட்டுல இருக்காமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சின்ச்சா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ. ராஜப்பா, என் லட்சியம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது? அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்க? நல்லா கவனி. பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இவ்வளவுதானா? இம்புட்டு மட்டும் காட்டினா போதுமா சுவாமி? அவன் கூட இருக்க ஆளுங்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம்? அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் வழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்சவன் மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை வந்தாச்சு. இனிமே கை காலு உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சுட்டல? என்ன சாமி புரியுதா புரியுதான்னு பாடு சொல்லி கொடுக்க வாடியார் மாதிரி நான் மக்கா மரியானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி அரிச்ச மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவன் இந்த ராஜப்பா. இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? இல்ல, பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்லா பழக்கங்க எதுவுமே இல்ல போது இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, எல்லா பீடியும் பிடிக்க மாட்டான். வீடியும் பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். பைப்புனா? பைப். அந்த சைடுல நான் அப்புறம் சொல்லித்தரேன். சரி, கம் வித் மீ. எப்படி? இது கூட நல்லாதான் இருக்கே. ராஜப்பா, பில்லா ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா என்ன? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேருது? குட். சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ, யார் பேசுறது? சார், காதல விழலாம் கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, பில்லா எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்ல. பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறத மட்டும் சொல்றேன், கேட்டுங்க.
மிஸ்டர் அலெக்சாண்டர். எஸ் மிஸ்டர் கோகுலா. பில்லா இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ரியலி? எஸ் சார். இவனா ஒருத்தன் தன் பேரை சொல்லாம பில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னான். எதுக்காக வெயிட் பண்ணோம்? புறப்படுங்க, கமான். Mr. Coconut, please come. Yes, Mr. Varma. Sir. Varma. Yes, sir.